ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேண்டி கெட்டப்பட்ட வீட்டை அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹுடைய பரம்பரை தான் பாதுகாத்து வந்தது. அவர்களே, மதீனா மக்கள் பகலுடைய நேரத்தில் அவரோட யுத்தம் செய்கிறாங்க. இரவுல மதீனா மக்கள் அந்த துப்பாவுல் ஹம்யரி மன்னனுக்கு சாப்பாடு கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துறாங்க. அல்லாஹ் நேரடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவுக்கு போகும் நினைக்கும் பொழுது அவருடைய ஒட்டகம் போவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, அல்லாஹுடைய நாட்டம் நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கிறோம் என்று. அந்த உதைபியாவுடைய அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபா நாங்கள் உம்ராவுக்கு அனுமதி கொடுக்கலன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் எங்களோட யுத்தம் புரிவாங்க. அவர் அந்த அளவுக்கு வேதனை செஞ்சிருக்கிறாங்க. சங்கிலி போட்ட நிலையில வந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னை மதீனாவுக்கு அழைச்சி போங்க சொன்னார்கள். யா ரசூலல்லாஹ், எனது கரங்களினால் அந்த வார்த்தையை அழிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அது என்று கேட்டு அந்த இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அழித்தார்கள். மொட்டை அடித்து விட்டு குர்பானை கொடுத்து எஹ்ராமை கலைஞ்சிடுங்க என்று சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அவங்க கேட்காத மாதிரி இருக்கிறாங்க. கேட்காத மாதிரி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்கக்கூடாது என்று அல்ல, அது ஒரு கவலையில் இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க, அலஸ்னா அலல் ஹக் வஹும் அலல் பாத்தில், நாங்கள் ஹக்கில் தானே இருக்கிறோம், அவங்க பாத்தில தானே இருக்கிறாங்க. நாங்கள் மௌத்தாயினா எங்களுக்கு சொர்க்கம் தானே, அவர்கள் மௌத்தாயினா அவர்களுக்கு நரகம் தானே, ஏன் நாங்கள் இதை அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்ததாக ஆயத்தை இறக்குறான். فقل حسبي الله لا اله الا انت عليه توكلت ورب العرش العظيم صدق الله العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم قال لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய உன்னதமான ரபியுல் அவ்வலுடைய மாதத்திலே உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை அல்லாஹு தாலா கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதில் குறிப்பான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய மண்ணிலே தஅவாவுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். மக்காவுடைய மண்ணில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவாவுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றார்கள். அப்பொழுது அங்கே இஸ்லாமியம் வளருவதென்பது ரொம்ப குறைவாக இருக்கின்றது. ஏன்? காஃபிர்களுடைய அந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த பூமியிலே இஸ்லாம் வளருவதென்பது குறைவாக இருக்கின்றது. அதே போன்று முஸ்லிம்களுக்கு அங்கே அநியாயம் நடக்கின்றது. முஸ்லிம்கள் அங்கே ஒதுக்கப்படுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தஆலா முடிவு கொடுக்கின்றான், ஆரம்ப முதலாக இந்த மக்கத்தே முஸ்லிம்களை இப்பொழுது ஹிஜ்ரத்துக்கு அனுப்புங்க. அதில் வரலாறில் முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களை ஹிஜ்ரத்துக்காக வேண்டி ஹபஷா நாட்டுக்கு அனுப்பினார்கள். அந்த ஹிஜ்ரத்துக்கு சொல்லப்படும் ஹிஜ்ரத்தே ஈமானியா என்று சொல்லப்படும். இரண்டாவது ஹிஜ்ரத்து அது மதீனாவுக்கு அல்லாஹு தாலா செல்லுமாறு கட்டளை பிறப்பிக்கின்றான். அந்த ஹிஜ்ரத்துக்கு சொல்லப்படும் ஹிஜ்ரத்தே ஈமானியா. முதலாவது சென்ற ஹிஜ்ரத்துக்கு சொல்லும் ஹிஜ்ரத்தே அம்னியா. அது தற்பாதுகாப்புக்காக வேண்டி சென்றார்கள் அங்கே ஹபஷாவுடைய நாட்டுக்கு. இரண்டாவது ஹிஜ்ரத் அது மதீனாவுக்கு சென்றது, அது ஈமானிய ஹிஜ்ரத் என்று வர்ணிக்கப்படுகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் வரலாறில் நாம் பார்க்கலாம், முதலாவதாக யார் ஹிஜ்ரத்து போனா? முதலாவதாக அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதலாவதாக ஹிஜ்ரத்தை மேற்கொள்கின்றார்கள். அந்த நேரத்தில் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பிட்டாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தடுத்து வச்சிருக்கிறாங்க. பல நாட்கள் அழுது புலம்பி பல நாட்களுக்கு பின்னால் தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பப்படுறாங்க. இரண்டாவது ஹிஜ்ரத்து போன சஹாபி யார் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவோம். அதுதான் இரண்டு பார்வைகளை இழந்த ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். மூன்றாவது ஹிஜ்ரத்து போன சஹாபி யார் தெரியுமா? எல்லாம் இந்த ரெண்டு கூட்டத்தினர்களும் மறைஞ்சு போனாங்க, இந்த ரெண்டு சஹாபார்களும். ஆனால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மறைஞ்சு போகாம காபாவுடைய அந்த எல்லைக்குள்ளால ஹரத்துடைய எல்லைக்குள்ளால போய் 2 ரக்காத்து தொழுது சொன்னாங்க, எந்த பெண் தனது கணவனை இலக்கோணம் என்று விரும்புறீங்களோ, எந்த தாய் தனது மகனை இலக்கோணம் என்று விரும்புறீங்களோ, முடிந்தால் என்ன தடுத்து பாருங்க என்று வீர வசனம் பேசி அவர்களுடைய வாளை அப்படியே தொங்க விட்ட நிலையிலே காபாவிட 2 ரக்காத் தொழுதுட்டு ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. சஹாபாக்கள் ஒரு பெருக்கூட்டம் பார்த்தாங்க, இவர்களோடு ஹிஜ்ரத்து போனால் எங்களுக்கு நிம்மதியா போகலாம் என்று சஹாபாக்கள் ஒரு பெரும் கூட்டம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு போனாங்க.
அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்துல கவலை, எனக்கு இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய அனுமதி தரல. ஆனா அவர் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, நான் ஹிஜ்ரத்து போறதாக இருந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் போவேனாக இருக்கும் என்று அவர் உள்ளத்துல ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இப்ப ஹிஜ்ரத்துடைய அனுமதி கிடைக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க என்னண்டா, மக்காவுடைய அந்த பூமியில காபத்துல்லாவுக்கு உள்ளால 2 ரக்காத் தொழணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்புறாங்க. அந்த நேரத்தில் காபாவுடைய சாவி யாரோட கையில் இருக்குது? உஸ்மான் இப்னு தல்ஹாவுடைய கையில் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கிறாங்க, நான் எனக்கு விருப்பமான நான் பிறந்த இந்த பூமியை விட்டு இப்ப போக போறேன், எனவே காபாவுக்குள்ளால 2 ரக்காத்து தொலை எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்கும் பொழுது உஸ்மான் இப்னு தல்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்கள விரட்டுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு வராங்க. வீட்டுக்கு வந்து இப்ப வீட்டிலிருந்து வெளியேற பார்க்குறாங்க. ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்வதற்காக வேண்டி வீட்டை சுற்றி அப்படியே காஃபிர்கள் முற்றுகையிட்டுட்டாங்க. வீட்டை சுற்றி காஃபிர்கள் அப்படியே முற்றுகையிட்டுட்டாங்க, வெளியே போக முடியாத நிலை. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே ஒரு மண் புடி எடுத்து வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன் என்ற இந்த ஆயத்தை ஓதி மண்ணை தூவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த இறை நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியில் மறைக்கப்படுறாங்க. யாருடைய வீட்டுக்கு போறாங்க? அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு தான் போறாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில தான் அங்கே ஹிஜ்ரத்துடைய சாமானங்கள் எல்லாம் தயார்படுத்தப்படுது. அது அஸ்மா பின் தைபக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு தான் சாமானங்களை தயார்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் சாமானங்கள் எல்லாம் கட்டுச்சாதனங்களை தயார்படுத்திய பின்னால் ஒரு கயிறு துண்டு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு கிடைக்கல. அதை கெட்டுறதுக்கு என்ன செய்தாங்கண்டா, அவருடைய முந்தானியை கிழித்து ஒரு துண்டை கெட்டினார்கள், அடுத்த துண்டை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இதனால் வரலாறுல இவர்களுக்கு பேர் சொல்லுவார்கள், ராத்துன் நிதாகைன், 2 முந்தானி உடையவள் என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுக்கு பேர் சொல்லுவாங்க. ஒரு தியாக பெண்மணி தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, இந்த நேரத்தில் அபூ குஹாஃபா ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தந்த 2 பார்வைகளை இழந்தவர் அவர் கேட்கிறாரு, உங்களோட வாப்பா அல்லாஹ்வுடைய தீனுக்காக ஹிஜ்ரத்தை மேற்கொள்றாரு, உங்களுக்காக என்ன வச்சு போயிருக்கிறாரு? அல்லாஹ்வுடைய தீனுக்கு போனவர் கேவலப்படுத்த கூடாது, ஹிஜ்ரத்துக்கு போனவர் கேவலப்படுத்தப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அதாவது அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சில கற்களை புடவையில போட்டு கொடுத்து சொல்றாங்க, இல்ல இல்ல எங்களோட வாப்பா எங்களுக்காக ஏதோ ஒன்றை வச்சுதான் போயிருக்கிறாரு. சுப்ஹானல்லாஹ். இந்த விடயத்தை அல்லாஹ் கபூல் செய்து இதனால் அஸ்மா ரலியல்லாஹுடைய சந்ததி அல்லாஹ் தீனுக்காக வேண்டி கபூல் செய்கிறார். எனவே அன்பானவர்கள், அல்லாஹ்வர்களே, பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது. இப்ப நாங்கள் ஒரு விடயம் விளங்கணும், இதை அனைவர்களும் தெரிஞ்சிருக்கணும். மதீனாவுக்கு எப்படி இஸ்லாம் போனது? அதிகமானவர்களுக்கு இந்த கேள்வி ரொம்பவும் அது கடினமாக இருக்கின்றது. அதாவது தெரியாத நிலையில் இருக்கின்றோம், வயதுகள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது. மதீனாவுக்கு எப்படி இஸ்லாம் போனது என்பதை நாம் அறிய வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் மதீனாவுக்கு எப்படி இஸ்லாம் போனது என்றால், அவுஸ் ஹத்ரஜ் என்று மதீனால 2 கூட்டத்தினர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் சண்டையாக இருக்கும். வளமையாக சண்டை வந்தா பொருளாதார சேதங்கள் ஏற்படும். கடைசியாக வந்த சண்டை உயிர் சேதங்கள் ஏற்பட்டு விட்டது. அந்த நேரத்தில் தான் மக்கத்தில் இருக்க அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் முடிவெடுத்தாங்க, இப்படி சண்டை தொடர்ந்து போன என்று சொன்னா இது நாளுக்கு நாள் உயிர் சேதங்கள் அதிகரித்து கொண்டு போகும். எனவே உத்துபா என சொல்லக்கூடிய எங்களுடைய ஒரு தலைவர் மக்கால இருக்கிறாரு, அவரை அழைச்சி கொண்டு வந்து அவரை வச்சு சமாதான பேசி இந்த பிரச்சனையை முடிக்கணும் என்று ஒரு முடிவுக்கு வரார். அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அந்த நேரத்தில் மக்காவுக்கு 6 பேர் கொண்ட மதீனாலேருந்து ஆட்கள் வராங்க. அதில் ஒருவர் தான் அஸ்அத் இப்னு ஜுராரா என சொல்லக்கூடியவர். அவரும் வாராரு. அந்த நேரத்தில் அவர் போய் சொல்கிறாங்க, இப்படி தான் அவுஸ் கதிரத்துக்கு மத்தியில் யுத்தமாக இருக்குது, தொடர்ந்து போனால் உயிர் சேதங்கள் அதிகரிக்கும், எனவே நீங்கள் என்ன செய்யுங்க, எங்கள் ஊருக்கு வந்து இதன் நிலைமையை நீங்கள் சீர்படுத்துங்க. அவர் சொன்னார், இப்போ எனக்கு வரையலாது. ஏன் அப்படி சொல்கிறீங்க? சொன்னார், இங்கேயும் ரொம்ப பிரச்சனையாயிருக்கு. என்னண்டா, ஒருவர் முஹம்மது என்று வந்து தான் ஒரு நபி என்று அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறாரு, இங்கேயும் பிரச்சனையாக தான் இருக்குது, எனவே எங்களுக்கு வரையலாது, இந்த பிரச்சனையை முடிச்சுட்டு வேண்டாம் வாரம் அப்படின்றாரு. அந்த நேரத்தில்
அந்த கூட்டத்தில் அந்த 6 பேர் ஒருத்தர் தான் அஸ்அத் இப்னு ஸுராரா ரலியல்லாஹு அன்ஹு. அவருக்கு பற்றியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதாக மதீனாவுடைய யூதர்கள் சொல்றாங்க. எனவே இவர் அவங்கள தான் சொல்றாங்க என்று சொல்லி விளங்கி கொண்டு என்ன செய்யறாங்கன்றா சொன்னாங்க, வந்தவங்கள்ட்ட இப்ப நாங்க சந்திக்க வேண்டிய ஆள் உத்துபா இல்ல, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தான் சந்திக்கணும். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க, கலிமாவை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். மீண்டும் மதீனாவுக்கு போறாங்க. 12 பேர்கள் கொண்ட ஒரு கூட்டம் மீண்டும் வராங்க. அந்த நேரத்துல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், மதீனால இஸ்லாத்தை பரத்தணும், எனவே நீங்க ஒரு எங்களுக்கு தூதுவர் அனுப்பி வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அனுப்பினாங்க? ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி வச்சாங்க. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு யாருண்டா, அல்லாஹ் தஆலா அவரோட பேச்சில் அல்லாஹ் ஒரு இனிமையை வச்சிருக்கிறான். யாராவது அவர்கள் பேசுறதை கேட்டா ஏற்றுக்கொள்வாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க. அப்படிப்பட்ட நிலையில ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கலங்க வைத்தார்கள். உஹதுடைய போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலங்கினார்கள் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு நிலையை பார்த்து. ஒரு தடவை அதனால் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னால சாப்பாடுகள் கொண்டு வரப்பட்டது. அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு பரக்கத்தா இருக்கிறோம், நியமத்தா இருக்கிறோம். ஒரு காலத்தில் எனது நண்பன் முஸ்அப் இப்னு உமைருக்கு கஃன் துணி கூட கிடைக்கல, அதை நான் நினைச்சு இப்ப கவலை அடைகின்றேன் என்றார்கள். எனவே அப்படியா நிலையில் உஹதுடைய போர்ல அதற்கு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு தலையை மூடினால் கால் தெரியுது, காலை மூடினால் தலை தெரியுது. இந்த அளவுக்கு பெரிய கஷ்டத்தை சுமந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலங்க வைத்தவர்கள். எனவே இவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்னென்றா, இவர்கள் யாராவது ஒருவருக்கு தீனை சொல்லி கொடுத்தா, மார்க்கத்தை சொன்னா, இஸ்லாத்தை சொன்னா உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவருடைய பேச்சில் ஒரு ஈர்ப்பை வைத்திருந்தார். எனவே முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு போறாங்க. அங்க மக்கள், அதிகமான மக்கள் சுப்ஹானல்லாஹ் கலிமாவை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டே போறாங்க. இந்த நேரத்தில் அங்க ஒரு தலைவர் இருந்தாரு, சஅத் இப்னு உபாதா என்ற ஒரு தலைவர் இருந்தார். அவர் ஒரு மிகப்பெரிய கோத்திரத்துடைய தலைவர். அவர் சொன்னாரு, வளமையா அவர் கிழமை கொறுக்க அவரோட சமூகத்தை கூப்பிட்டு அவர் ஆலோசனை மஷூரா வைப்பார். அந்த மஷூரா வைக்கக்கூடிய நாள் வளமையாக வரக்கூடிய சனம் அப்படியே குறைந்துருச்சு. அவர் கேட்டார், என்ன காரணம் என்று அவருடைய நண்பர் ஹுசைத் இப்னு ஹுதைர் கிட்ட கேட்கிறார், ஏன் மக்கள் குறைஞ்சிருக்கிறாங்க? இல்ல முஹம்மதுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற ஒருவர் முஸ்அப் இப்னு உமைரை இங்கே தூதுவராக அனுப்பி அவர் இஸ்லாத்தை போதனை செஞ்சு கொண்டிருக்கிறாரு, அதிகமான மக்கள் அவருடைய தீனை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, எனவேதான் மக்கள் இங்க குறைஞ்சிட்டாங்க சொன்னாரு. சஅத் இப்னு உபாதா, உடனே போய் அவரை மதீனாவுடைய எல்லையிலிருந்து வெளியே போக சொல்லுங்க, மதீனாவுடைய எல்லையிலிருந்து அவரை உடனே வெளியே போக சொல்லுங்க. உஸைத் இப்னு ஹுதைர் போகின்றார். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பார்க்க அவர் தாவாவுடைய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். சொன்னார்கள், எங்களுடைய தலைவர் சஅத் இப்னு உபாதா உங்களை மதீனாவிலிருந்து அவசரமாக வெளியேற சொன்னார். சொன்னாரு, நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றது சரியாக இருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா நானே போறேன் என்னும் பொழுது உஸைத் இப்னு ஹுதைர் அவரும் கேட்க ஆரம்பித்தார். கேட்டவுடனே அவரும் தாவாவுடைய அந்த பணியினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். மீண்டும் வாரான் சஅத் இப்னு உபாதா இடத்துல. கேட்டாரு, விரட்டிட்டீங்களா, அனுப்பிட்டீங்களா, போயிட்டாரா? இல்ல இல்ல, அவர் சொன்னதை நானும் ஏற்றுக்கொண்டு விட்டேன். சொன்னார், அப்படியா, நீங்க யாரும் சரிவட்டு வரமாட்டீங்க, நானே போய் அவரை துரத்துகின்றேன் என்று ஒரு வேகத்தோடு வாரார் சஅத் இப்னு உபாதா. வேகத்தோடு வந்து சொன்னார், உடனே மதீனாவை விட்டு வெளியேறுங்க. அவர் சொன்னார், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க, நான் சொல்றது சரியா இருந்தா ஏற்றுக்கோங்க, இல்லாட்டி நானே மதீனாலேருந்து போறேன். அனுசப்து, அதுவும் சரிதான், சொல்லுங்க என்று மதீனா மக்கள், நல்ல மக்கள், அஹ்லாக் உள்ளவர்கள், உடனே கேட்கக்கூடிய பண்புள்ளவர்கள். எனவே சஅத் இப்னு உபாதா கேட்க ஆரம்பித்தார். கேட்ட பின்னால் அவரும் கலிமாவை சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். எனவே நாம் விளங்க வேண்டும், மதீனாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு சென்றவர்கள் யார் என்றால், முதலாவது உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இரண்டாவது சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மூன்றாவது சஹாபி சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கோத்திரத்துக்கு சொன்னாங்க, நான் முஸ்லீம் ஆகிட்டேன். எனவே நீங்களும் அசருக்குள்ளால் எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா இந்த கோத்திரத்துக்கு நான் தலைவராக மாட்டேன். முழு கோத்திரம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மதீனாவுக்கு இஸ்லாம் வந்தது இப்படிதான். இப்பதான் குர்ஆன் சொல்லுது, அவர்கள் தீனை, அதாவது அவருடைய ஈமானை அவர்கள் தயார்படுத்தி நாயகமே உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க.
இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தின் ஊடாக போறாங்க. போற நேரத்தில் அன்பானவர்கள் அல்லாஹ்வர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுக்கு வழிகாட்டுறது யார் தெரியுமா? மாற்று மத சகோதரர் அப்துல்லாஹ் இப்னு உரைக்கிக் என்று சொல்லக்கூடியவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மதீனாவுக்கு போக குறுக்கு வழி காட்டுறார். அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப மதீனாவின் பக்கம் அப்படியே போறாங்க. இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பசி ஏற்படுகின்றது. உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு பக்கத்துல போறாங்க. அது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியா இருக்குது, எதுவும் சாப்பாடுகள் இருக்காது என்று உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, எந்த சாப்பாடுமே இல்லை, ஒரே ஒரு ஆடு தான் இருக்குது, அதுவும் நோயுள்ள ஆடு, அது இன்றைக்கோ நாளைக்கோ மௌத்தாகிற நிலையில தான் இருக்குது, முடியும் என்று அதுல பால் எடுத்து பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார்? பரக்கத்து கொடுக்கப்பட்டவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், அவர்களுடைய முபாரக்கான கரத்தினால் அந்த ஆட்டை தடாவினார்கள். அந்த ஆட்டிலிருந்து பால் சுரக்க ஆரம்பித்தது. வரலாறுகள் பேசுகின்றது, ஒரு ஆட்டுடைய ஆயுள் காலம் 6 அல்லது 7 வருடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த காரணத்தினாலும், அவருடைய முபாரக்கான கரம் அந்த ஆட்டின் மீது பட்டதினாலும், அந்த ஆடு இந்த உலகத்திலே 22 வருடம் வாழ்ந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றது. எனவே இந்த நேரத்துல தான் ஹஜ்ரத் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதல் விடுத்தம் காணுகின்றார்கள். ஹதீஸிலே அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிப்பதை நாம் பார்க்கலாம். இந்த இடத்தில் தான் அவர்கள் கண்டு வர்ணிக்கின்றார்கள். எனவே அது ஷமாயிலு திர்மிதி. எனவே அதை பேசுவதற்கு நேரம் இடம் கொடுக்காது. எனவே இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பயணத்தை மேற்கொள்றாங்க. அந்த நேரத்தில் காஃபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி வராங்க. காரை சௌரில் போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மறைகிறாங்க. அந்த நேரத்தில் வந்தக்கூடிய அந்த காலத்து மக்கள் எப்படின்னு சொன்னா, மோப்பம் எப்படி இப்ப இருக்கக்கூடிய நாய்கள் மோப்பம் பிடிக்குமோ அந்த மாதிரி மனிதர்கள் இருந்தார். அவர் ஒருத்தரை கூட்டி கொண்டு வந்தார். அவர் சொன்னார், இந்த இடத்துல தான் இருக்க வேண்டும் ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் இல்லைன்னா ஒன்றோ நானோ நீங்க தான் ரசூலுல்லாஹ் ஆயிக்கணும். அந்த அளவுக்கு நம்பிக்கையோடு சொல்றாரு. ஆனா அதை கேட்டவர் சொன்னார், இல்லை முடியாது, நம்புறதுக்கு முடியாது. ஏண்டா இங்க புறாவுடைய கூடு, புறாவுடைய முட்டைகள் இருக்கின்றது, சிலந்தியுடைய கூடு உடையாமல் இருக்கின்றது, இதற்குள்ளால யாருக்கும் போக வாய்ப்பல்ல என்று அல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே திருப்பி அனுப்புகின்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அன்பானவர்களே, அந்த நேரத்தில் தான் மஸ்ஜிதுல் குபா மதீனாவுக்கு போனவர்களுக்கு தெரியும், அங்கேதான் முதலாவதாக ஜும்மாவுடைய தொழுகை நடாத்தப்பட்டது. அங்கிருந்து அன்சாரிகளும் சஹாபாக்களும் சிறுவர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை மதீனாவிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் அந்த உயரமான இடத்துல போய் பார்ப்பாங்க, இன்றைக்கு வருவாரா இன்றைக்கு வருவாரா என்று எதிர்பார்ப்பார்கள். ஆனால் எதிர்பார்ப்பை போல் அன்று வந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்டவுடன் சிறார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள், அன்சாரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார்கள். طلعَ البدر علينا من ثنيات الوداع وجب الشكر علينا ما دعا لله என்ற இந்த அழகிய பைத்தை படித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மதீனாவுடைய மண்ணுக்கு வரவேற்கின்றார்கள். இப்பொழுது அன்சாரிகள் விரும்புறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வீட்டில் தங்கணும் என்று விரும்புறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் ஒட்டகம் யாருடைய வீட்டுக்கு பக்கத்துல போய் நிக்குதோ அவருடைய வீட்டில் தான் தங்குவேன்றாங்க. அந்த ஒட்டகம் போய் நின்றது யாருடைய வீட்டுக்கு பக்கத்தில் என்றா அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு பக்கத்துல போய் நிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இறங்கி கேட்டாங்க, எங்க அந்த கடிதம் என்று கேட்டாங்க. அந்த கடிதத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு பிறக்க முன்னால 700 ஆண்டுகளுக்கு முன்னால துப்பஉல் ஹிம்யர் என்ற ஒரு மன்னர் இருந்தார். அவர் மக்காவை பிடிப்பதற்காக வேண்டி வந்தார். மக்காவுடைய பூமியை பிடிக்க வரும் பொழுது அவருக்கு அல்லாஹ் ஒரு பயங்கரமான நோயை கொடுத்தான். அன்றைய மார்க்க அறிஞர்கள் சொன்னாங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரணமா பிடிக்கிற பூமி இல்ல, எனவே இந்த இடத்தோட்டு நீங்க போயிடுங்க. அவர் என்ன செய்தாரு, அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சாப்பாடுகள் எல்லாம் சதக்காவை கொடுத்துட்டு அங்கேருந்து மதீனாவுக்கு வராரு. மதீனாவுடைய பூமியை பிடிக்கணும், அங்கே யுத்தம் புரிய வேண்டும், அந்த பூமியை தனது கையுக்குள்ளால் கொண்டு வரணும் என்று விரும்புகிறாரு. அன்பானவர்களே, மதீனா மக்கள் பகலுடைய நேரத்தில்
அவரோட யுத்தம் செய்கிறாங்க. இரவுல மதீனா மக்கள் அந்த துப்பாவுல் ஹம்யரி மன்னனுக்கு சாப்பாடு கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துறாங்க. அவர் கேட்டார், என்ன ஆச்சரியமான மக்கள், நான் இவர்கள் அழிக்க பார்க்கிறேன், இந்த பூமியை பிடிக்க பார்க்கிறேன், ஆனா இவர்கள் என்ன இந்த மாதிரி அன்பா நடக்கிறாங்க, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது அன்றைய அங்க இருக்கக்கூடிய மார்க்க அறிஞர்கள் சொன்னார்கள், இவர்கள் தான் அன்சாரிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் வருவார் இந்த பூமிக்கு, அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு விரட்டப்படுவார்கள், இவர்கள் தான் அடைக்கலம் கொடுத்து அவர்களை காப்பாற்றுவார்கள். எனவே இவர்களுடைய குணம் இப்படிதான். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான், அன்சாரிகளை நேசிப்பது ஈமான் ஒரு பாகம், மதீனாவின் நேசிப்பது அது ஒரு ஈமானின் ஒரு பாகம். அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, எந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய சிறப்பை பற்றி சொன்னார்கள் என்றால், எந்த மனிதன் மதீனாவில் வரக்கூடிய கஷ்டங்களை சகித்துக் கொள்வாரோ நாளை மறுமையுடைய நாளையிலே அவருக்காக வேண்டி நான் ஷஃபாத்து செய்வேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் மதீனாவில் வரக்கூடிய கஷ்டங்களினால் மதீனாவை கேவலமாக பேசுவார்களோ, மதீனாவை ஏசுவாரோ, உப்பு தண்ணீரில் கரைவதை போன்றவர் அப்படி அழிந்து விடுவார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே மதீனாவை எங்களால் அது நேசத்துக்குரிய பூமி, அது ஈமானுக்குரிய பூமி, அந்த பூமியை ஒரு பொழுதும் எங்களுக்கு தாழ்வாக நினைக்க முடியாது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்பொழுது அந்த மன்னன் சொன்னாரு, நான் இந்த மதீனா பூமியை விட்டு போறேன். தும்பவுல் ஹம்யரி மன்னன் சொன்னாரு, நான் மதீனாவுடைய பூமியை விட்டு போறேன். ஆனா விஷயம் என்னண்டா, அந்த நபி வருவாராக இருக்கும் என்றா அவருக்கு என் சொந்த பணத்துல நான் ஒரு வீட்டை கட்டுவேன். மதீனால அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீடு மாத்திரம் தான் 2 மாடி வீடு. எனவே என் சொந்த பணத்தை ஒரு வீட்டை கட்டுறேன். அவர் எப்பொழுது வருவாரோ அப்பொழுது அவருடைய கையில் அந்த வீடும் ஒப்படைக்கப்படணும். நான் ஒரு கடிதம் எழுதி தருவேன், அந்த கடிதமும் ஒப்படைக்கப்படணும். அந்த கடிதம் தான், யா ரசூலல்லாஹ், இதோ விரட்டப்பட்ட நிலையில் வந்திருக்கின்றீர்கள், எனவே நீங்கள் வரும்பொழுது நான் ஹயாத்தோடு இருந்தால் உங்களுக்காக வேண்டி நான் அர்ப்பணமாக இருப்பேன் யா ரசூலல்லாஹ் என்ற கருத்துப்பட அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது. எனவே வரலாறு நாம் படிக்கும் பொழுது என்ன பார்க்கின்றோம், ஹஜ்ரத் அபூ அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். யதார்த்தம் அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னோர்களுக்காக வேண்டி கெட்டப்பட்ட வீட்டை அபூ அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரை தான் பாதுகாத்து வந்தது. எனவே அல்லாஹ் தஆலா இப்பொழுது மதீனாவில் வந்த பின்னால் இஸ்லாம் வளர ஆரம்பிக்கின்றது. பத்ரை கொண்டு அல்லாஹ் இஸ்லாத்தை உறுதிப்படுத்துகின்றார். உஹது, கந்தக், தபூக், கைபர் என்று பலவிதமான நிகழ்வுகள் மதீனாவுடைய மண்ணிலே நடக்கின்றது. இப்பொழுதுதான் கடைசியாக ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அஹ்ஸாபுடைய யுத்தம் நடக்கின்றது. அந்த யுத்தத்துடைய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, தொடர்ச்சியாக காஃபிர்களுக்கு நடந்த அந்த தோல்வியினால இதற்கு பின்னால் எங்களோடு அவர்கள் சீண்ட மாட்டாங்க, நாங்கள் தான் அந்த இடத்துல போய் அவர்களை சந்திக்க வேண்டிய நிலையில தைரியமானவர்களாக மாறிட்டோம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துல வருது. இப்ப ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு துல்கஅதாவுடைய மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க. எப்படின்னா, சஹாபாக்களோடு இஹ்ராம் அணிஞ்சி உம்ராவுக்கு போறத போல ஒரு கனவு காண்றாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த கனவு கண்டதை சஹாபாக்களுக்கு மத்தியில் சுபஹுக்கு பின்னால் அறிவிக்கிறாங்க, நான் இப்படி ஒரு கனவு ஒன்று கண்டேன் என்று. நபிமார்களுடைய கனவு வஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை குர்பான் கொடுக்கும்படி கண்டார்கள், கொடுக்க வேண்டும் என்றால் அது அல்லாஹ்வுடைய வஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கனவை கண்டார்கள். எனவே சஹாபாக்கள் சொன்னார்கள், நபிமார்களுடைய கனவு அது வஹி, எனவே இது நிறைவேற்றப்பட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை தயார்படுத்தி கொண்டு மக்காவை நோக்கி இப்பொழுது போகின்றார்கள். இந்த செய்தி மக்கத்து காஃபிர்களுக்கு கேள்விப்பட்டு விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு படையோடு மக்காவை நோக்கி வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தூதுவரை அனுப்பி சொல்றாரு, நாங்க யுத்தம் செய்ய வரல, மாற்றமாக உம்ராவுடைய கடமை நிறைவேற்ற தான் வரும் என்று தகவல் போகின்றது. இருந்தாலும் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சஹாபாக்களையும் தடுக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பாதையாக போகும் பொழுது அபூ சுஃபியான் ஒரு 200 பேர்களை கொண்ட படையை தயார்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாதையை வழிமறித்து அங்கே யுத்தம் செய்வதை எதிர்பார்க்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்கே யாரும் ஆயுதம் சுமக்கக்கூடாது,
நாங்கள் போகிற நோக்கம் எஹ்ராமுடைய நோக்கம். எனவே நாங்கள் மிகப்பெரிய ஒரு குழு இருக்கின்றோம். நாங்கள் நினைத்தால் அபூ சுஃபியானை தாக்க முடியும். இருந்தாலும் நாங்கள் யுத்தத்துடைய நோக்கத்துக்காக வேண்டி போகல, நாங்கள் போகிறது உம்ராவுடைய நோக்கத்துக்காக வேண்டி. எனவே யாரும் ஆயுதங்களை தூக்கிடாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு புத்திமதி சொல்லி வேற வழியிலாக போகிறான். அதான் தாயிஃபுடைய வழியாக போகிறான். அந்த தாயிஃபுடைய இடத்துல தான் ஹுதைபியான்ற இடம் வருது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுக்கிறாங்க, இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், இரவை கழிப்போம், இங்கே கூடாரம் அடித்து நாம் இங்கே எங்களுடைய நேர காலத்தை இரவை கழிப்போம் என்று அந்த இடத்தை கேந்திர ஸ்தலமாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்ப்பதற்காக அபூ சுஃபியான் வாராரு. வந்து பார்க்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹருடைய தொழுகைய இமாம் ஜமாத்தா தொழுகிறாங்க. இந்த நேரத்தில் அபூ சுஃபியான் உள்ளத்தை நினைக்கிறாரு, இவர்கள் மாத்திரம் சுஜூதுக்கு போகும் பொழுது இவருடைய கழுத்துகள் எல்லாம் அறுத்துடணும் என்று அவருடைய உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் வருது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஸருடைய தொழுகையை தொழ தயாராகிறாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், யுத்தத்தில் தொழக்கூடிய முறையை அறிமுகப்படுத்துகிறாங்க. யுத்தத்தில் எப்படி தொழணும் என்றால், ஒரு கூட்டம் அவங்க சுஜூதுக்கு போனால் பின்னால் ஒரு கூட்டம் அவர்கள் நின்று கொண்டு, அதாவது எதிரிகளை முன்னோக்கி இருப்பாங்க. அந்த நிலப்பாட்டில் அதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுமாறு அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவுறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, இந்த நேரத்தில் தான் உருவா என்று மக்கத்து காஃபிர்களுடைய ஒரு தூதுவர் வந்து சொல்றாரு, நீங்க அதாவது மக்காவுக்கு வராதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை தடுக்கிறதுக்கு வராரு. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கண்ணியப்படுத்துகின்றார்கள் என்பதை அவர் பார்த்தார். பார்த்து மக்கத்து காஃபிர்கள்ட்ட போய் சொல்றாரு, நிச்சயமாக நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ அரசர்களை போய் சந்திச்சிருக்கிறேன். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இந்த சஹாபாக்கள் கண்ணியப்படுத்துவதை போன்று நான் எந்த சஹாபாக்கள் அப்படி கண்ணியப்படுத்தும் தோழர்கள் கண்ணியப்படுத்துவதை கண்டதல்ல. அவர்கள் வுது செய்தால் அந்த வுதுவுடைய தண்ணி அவர்கள் கீழே விடுவதற்கு யோசிக்கின்றார்கள், அதை அப்படி போய் அள்ளிக் கொள்கின்றார்கள். அவர்கள் எச்சி துப்பினால் அதை போய் அவருடைய கையிலே சுமக்கின்றார்கள். எனவே இப்படியான ஒரு தலைவரை நான் கண்டதல்ல என்று உருவா என சொல்லக்கூடியவரே மக்கத்து காஃபிர்கள்ட்ட போய் சொல்றார். இந்த நேரத்தில் இவர்கள் வெறுமனே மக்கத்து காஃபிர்கள், அதாவது தூதுவர்கள் அனுப்பி மக்காவுக்கு வராதீங்கன்னு சொல்றாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க இன்னும் வரைக்கும் யாரையும் அனுப்பல. எனவே சொன்னாங்க, அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை கூப்பிட்டு, நீங்க போய் அங்கே சொல்லுங்க, நாங்கள் யுத்தத்துக்கு வரல, எனவே எங்களுடைய யுத்தம் புரியாதீங்க, நாங்கள் உம்ராவுக்காக தான் வாரம் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், என்னால் இந்த பொறுப்பு எடுக்க முடியாது, இதற்கு ரொம்ப தகுதியானவர், காஃபிர்கள் ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள், அவங்க மக்கத்து காஃபிர்களாக இருந்தாலும் அவங்க இந்த முஸ்லிமானாலும் அவங்க நேசிக்கக்கூடிய ஒருவர் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏண்டா அவர் ரொம்ப அஹ்லாக்கானவர், ரொம்ப குணசாலி, ரொம்ப மிருதுவானவர். எனவே அவரை ரொம்ப நேசிக்கிறாங்க. எனவே அவரை வச்சு நாங்கள் அனுப்பி இந்த தூதை எத்தி வைப்போம் என்றார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்காவுக்கு போகும் நினைக்கும் பொழுது அவருடைய ஒட்டகம் போவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவெடுத்தாங்க, அல்லாஹுடைய நாட்டம் நாங்கள் இந்த இடத்துல தான் இருக்கணும் என்று. அந்த உதைபியாவுடைய அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் எஹ்ராம் அணிந்திருக்கிறாங்க, எல்லாம் எஹ்ராம் அணிந்திருக்கிறாங்க. எஹ்ராமிய ஆடை அணிந்தவர்களாக உம்ராவுடைய அமலை நிறைவேற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்கள். அனுமதி வர காட்டில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் மக்கத்து காஃபிர்கள்ட்ட சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் உம்ரா செய்வதை நாடுகின்றாங்க, யுத்தத்துக்கு வரல என்று சொல்லும் பொழுது சொன்னாங்க, மர்ஹபன் பிக்க யா உஸ்மான், உஸ்மான் வாங்க என்று அவர்களை வரவேற்றாங்க. என்று அவர்களோட மிக நெருங்கிய முஹப்பத் அவர்கள் உள்ளத்தில் இருந்துச்சு. அவர்களை வரவேற்ற பின்னால சொன்னாங்க, உஸ்மான், நீங்க இஹ்ராமோடு வந்திருக்கிறீங்க, எனவே நீங்க வேணுமென்றா தவாஃப் செய்யுங்க, நீங்க உங்களோட உம்ராவுடைய கடமையை முடிச்சுட்டு போங்க. அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யாம நாங்க உம்ரா செய்ய மாட்டோம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அங்க தங்கி அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்துறாங்க, யுத்தத்துக்கு வரல, மாற்றமாக உம்ராவுடைய நோக்கம் தான் வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் தங்கி அங்க அவர்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் அவர்களே, இப்போ ஒரு செய்தி வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு செய்தி வருது. போன
உஸ்மான் இப்னு அஃபானை கொலை செய்து விட்டார்கள் என்று, தூதுவரை கொலை செய்வது என்பது ஒரு மிகப்பெரிய குற்றம். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விட்டார்கள் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருது. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொதித்தார்கள், சஹாபாக்கள் கொதித்தார்கள். எப்படி ஒரு தூதுவரை அவர்கள் கொலை செய்வார்கள், கழுத்தை வெட்டுவார்கள்? எனவே முடியாது. எனவே இவர்களோடு நாம், இந்த செய்தி மாத்திரம் உண்மையாக இருந்தால் இவர்களோடு நாங்கள் யுத்தம் புரிவோம், இவர்களோடு நாங்கள் யுத்தம் புரிவோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, அதற்குத்தான் சொல்லப்படும். அந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் அழைச்சி சொன்னாங்க, நாம் அனைவரும் பையத் செய்வோம், பையத் திருந்துவான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுகிறது. லக்கத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இஸ் யுபாயிஊனக தஹ்த ஷஜரா. அந்த மரத்துக்கு கீழால் இருந்து அவர்கள் அனைவர்களும் பையத் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்த எங்களுடைய தூதுவரை கொலை செய்தால் எங்களுடைய உயிர்கள் அர்ப்பணமாகினாலும் பரவாயில்ல, நாங்கள் ஷஹீதாகினாலும் பரவாயில்ல, ஆனால் அவர்களை விடமாட்டோம், மக்கத்து காஃபிர்களை நாம் அழித்தே தீர்வோம் என்று அல்லாஹ் சத்தியம் வாங்கப்பட்டது. அந்த நேரத்தில் எல்லாம் சஹாபாக்களும் சத்தியம் என்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இதற்கு நாங்கள் தயார், அவர்களோடு யுத்தம் புரிய. அப்படி அவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தால் அவர்களோடு யுத்தம் புரிய நாங்கள் தயார் என்று சொல்லி சஹாபாக்கள் சத்தியமிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். இப்பொழுது அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த செய்தி இப்படிதான், அவர்கள் கோபித்து விட்டார்கள், நபி அவர்களும் சஹாபாக்களும் கோபித்து விட்டார்கள். எனவே அவர்கள் மிக வேகமாக வந்து தாக்குவார்கள் என்ற செய்தி மக்காவுக்கு வந்த உடனே சொன்னாங்க, உஸ்மான் நீங்க போயிடுங்க என்ற பொய்யான வதந்திகள் பரப்பப்படுது என்று சொன்ன நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற இடத்தை நோக்கி வராங்க, கைகளை உயர்த்தி கொண்டு வராங்க. சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நான் பாதுகாப்பாக தான் இருக்கிறேன். இந்த நேரத்தில் மக்கத்து சில காஃபிர்களோட தலைவர்கள் முடிவெடுத்தாங்க, நாங்கள் உம்ராவுக்கு அனுமதி கொடுக்கலன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் எங்களோட யுத்தம் புரிவாங்க, இல்லாவிட்டால் எங்களை வெட்டி வீழ்த்துவார்கள். எனவே அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது, நாங்கள் ஒரு உடன்படிக்கை போடுவோம். அதுதான் சுல்ஹ் உதைபியா, உதைபியாவுடைய உடன்படிக்கை. எனவே உடன்படிக்கை போடுவோம். அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மக்கத்து காஃபிர்களோட மிக மூத்த ஒருவர் தான் சுஹைல் இப்னு அம்ர் என்று சொல்லக்கூடியவர். அவர் வாராரு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை பேசுறாரு. சொல்றாரு, 4 நிபந்தனைகளை முன்வைத்து தான் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்படும். சுல்ஹ் ஹுதைபியா என்று சொன்னா இந்த உடன்படிக்கை தான். எனவே இந்த உடன்படிக்கை 4 விடயங்களை முன்னிறுத்தி அது நிறைவேற்றப்படும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஆமோதித்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் அவர்களே, முதலாவது உடன்படிக்கை என்ன தெரியுமா? முதலாவது நிபந்தனை என்ன தெரியுமா? இந்த வருஷம் நீங்க உம்ராவுக்கு இஹ்ராமோடு வந்திருக்கிறீங்க, இந்த வருஷம் வருவதற்கு அனுமதி இல்லை, நீங்க திரும்பி போகணும். அடுத்த வருஷம் தான் உம்ராவுக்கு வரணும். அடுத்த வருஷம் உம்ராக்கு வாரதாக இருந்தாலும் வெறுமனே 3 நாள் தான் மக்கால தங்கணும், எந்த யுத்த ஆயுதங்களோடு வர முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். சரி என்று இரண்டாவது நிபந்தனை போடுகின்றார்கள், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியிலே இதற்கு பின்னால் 10 வருடம் யுத்தம் கிடையாது, யுத்தத்தை நிறுத்துவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்ஹம்துலில்லாஹ் என்றார்கள். மூன்றாவது நிபந்தனை போட்டார்கள், என்ன தெரியுமா? மதீனாவிலிருந்து யாராவது மக்காவின் பக்கம் வந்தால் நாம் அவர்களை பிடித்துக் கொள்வோம். ஆனால் மக்கா, நான்காவது நிபந்தனை, மக்காவிலிருந்து யாராவது வந்தால், முஸ்லிமாக வந்தால் அவர்களை நீங்கள் திருப்பி அனுப்ப வேண்டும். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அதென்ன நிபந்தனை? உடன்படிக்கை 2 பேருக்கு சமமாயிக்கணும், இது எங்களுக்கு அநியாயம் போன்று இருக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார்கள். சரி என்று அந்த உடன்படிக்கைக்கு கையொப்பம் போட தயாராகினார்கள். இந்த நேரத்தில் தான் அந்த சுஹைல் இப்னு அம்ருடைய மகனார் தான் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் மக்காவுடைய காஃபிர்களால் பயங்கரமாக கொடுமை செய்யப்பட்டார்கள். சிறை கைதியை போல வந்திருக்கிறார்கள். உடம்பெல்லாம் காயமா இருக்குது, உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது. அவர் அந்த அளவுக்கு வேதனை செஞ்சிருக்கிறாங்க. சங்கிலி போட்ட நிலையில வந்திருக்கிறார். யா ரசூலல்லாஹ், என்னை மதீனாவுக்கு அழைச்சி போங்க, இங்க எனக்கு நடக்கக்கூடிய அநியாயம் என்னால் தாங்க முடியாது. நான் கலிமாவின் சொன்ன காரணத்தினால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் என்னால் எனக்கு இங்க ரொம்ப அநியாயம் நடக்குது. யா ரசூலல்லாஹ், என்னை மதீனாவுக்கு அழைச்சி போங்க என்று அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அழுது கொண்டு கேட்கின்றார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னும் நீங்க கையொப்பம் விடவில்லையே, எனவே ஜந்தலை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோமே, அபூ ஜந்தலை மாத்திரம் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் என்று கேட்கும் பொழுது
சுஹைல் இப்னு அம்ர் சொன்னார், அது முடியாது, உடன்படிக்கை நாம் செய்து விட்டோம், எனவே அதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அபூ ஜந்தலுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பினார்கள். பொறுமையாக இருங்கள், அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. அபூ ஜந்தல் திரும்பி போகும்பொழுது ஒரு கவிதை படிக்கின்றாரு. இஸ்லாத்தை ஏற்ற காரணத்தினால் எத்தனை எத்தனை சோதனைகள் எல்லாம் நாம் அனுபவிப்பது என்று கவிதை படித்துக் கொண்டு அவர் மக்காவை திரும்பி அப்படியே போகின்றார். அன்பானவர்களே, அல்லாஹ் அவர்களை இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கையொப்பமிட வேண்டும். இந்த உடன்படிக்கை எழுதுகின்றவர் யார்? அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு எழுதுறாங்க. அந்த நேரத்தில் மின் சுஹைல் இப்னு அம்ர் மின் முஹம்மது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றுதான் அந்த கடிதத்தில் போட்டிருக்கின்றது. அதுக்கு முன்னால போட்டிருந்தாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர் சொன்னார், இது ரஹ்மான் ரஹீம் நாங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை, நாங்கள் சொல்லுவது பிஸ்மில்லாஹும்ம பிஸ்மில்லாஹும்ம என்றுதான் நாங்கள் சொல்லுவோம், எனவே அந்த வார்த்தையை போடுகின்றார். அதை அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற அந்த வார்த்தையை அழிச்சு அவர் சொன்ன மாதிரி பிஸ்மில்லாஹும்ம என்ற வார்த்தையை எழுதினார்கள். மீண்டும் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் எழுதும்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வந்தது. சொன்னார்கள், ரசூலுல் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவே முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் என்று எழுதுங்கள், ரசூலை அழிங்கள் என்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அழிங்க அது. சொன்னார்கள், யார் ரசூலல்லாஹ், எனது கரங்களினால் அந்த வார்த்தையை அழிக்க முடியாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே அது என்று கேட்டு அந்த இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அழித்தார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் அவர்களே, இந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப கவலை. உம்ராவுக்காக வேண்டி வந்திருக்கிறோம், எங்களுடைய ஊருக்கு வந்தோம் உம்ரா செய்வதற்காக வேண்டி, காபாவை பார்ப்பதற்காக வேண்டி, தவாப் செய்வதற்காக வேண்டி, எங்களுக்கு இந்த பாக்கியம் விளக்கப்பட்டுட்டோம் என்று சஹாபாக்கள் சிலையை போல ஆகிட்டாங்க. இப்ப இந்த இடத்துல சஹாபாக்கள் மண்ணில் உட்கார்ந்து கொண்டு எஹ்ராமோட மண்ணில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, இப்ப எங்களுக்கு உம்ரா, எங்களுக்கு தெரியும் உம்ராவுக்காக வேண்டி எஹ்ராம் அணிஞ்சு மீகாத்தில் நியத்து வச்சு உம்ரா செய்யலைன்னா அவர் அதுக்கு ஃபித்யா கொடுக்கணும், ஆடை அறுத்து அவர் அதுக்கு உண்டான குற்றப்பரிகாரம் செய்யணும். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட முடிகளை மொட்டை அடித்து விட்டு குர்பானை கொடுத்து எஹ்ராமை கலைஞ்சிடுங்க என்று சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. அவங்க கேட்காத மாதிரி இருக்கிறாங்க. கேட்காத மாதிரி என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்கக்கூடாது என்று அல்ல, அது ஒரு கவலையில் இருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு என்று. மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே வார்த்தையை சொல்றாங்க, கேட்காத மாதிரி இருக்கிறாங்க. மூன்றாவது விடுத்தம் சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவேசம் வந்து விட்டது. உடனே கோபத்தோடு சென்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கூடாரத்துக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதும் ஒரு நிகழ்வுக்கு போவதாக இருந்தால் அவர்கள் ஏதாவது ஒரு மனைவியை கூட்டி போவாங்க. அந்த நேரத்தில் கூட்டி போனது யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டி போனாங்க. போய் சொன்னாங்க, பாருங்க நான் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இல்லை யார் ரசூலுல்லாஹ், அவர்கள் மனிதர்கள் தானே, அவர்களால் இதை தோல்வி போன்று பார்த்து இதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல, எனவேதான் அவர்கள் கலங்கி இருக்கின்றார்கள். சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல நீங்க சஹாபாக்களுக்கு இப்ப சொல்லிட்டீங்க தானே, நீங்க முதல்ல போய் உங்களுடைய தலையை முடியை அப்படியே நீங்கள் மொட்டை அடியுங்கள், உங்களுடைய குர்பானை நீங்கள் கொடுங்கள், எஹ்ராமை கலைங்கள், இதை பார்த்து சஹாபாக்கள் நிச்சயமாக செய்வார்கள் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் மனைவியுடைய மசூராவை போன்று கோபத்தோடு வருவதை போன்று கோபமாக வேகமாக வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியை வலித்தார்கள். அப்படியே அங்கே குர்பானை வேகமாக கொடுத்தார்கள், எஹ்ராமை வேகமாக கலைந்தார்கள். சஹாபாக்கள் பயந்து உடனே எல்லா சஹாபாக்களும் அந்த வேலை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் தான் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கேட்குறாங்க, அலஸ்னா அலல் ஹக் வஹும் அலல் பாத்தில், நாங்கள் ஹக்கில் தானே இருக்கிறோம், அவங்க பாத்தில தானே இருக்கிறாங்க, நாங்கள் மௌத்தாயினா எங்களுக்கு சொர்க்கம் தானே, அவர்கள் மௌத்தாயினா அவர்களுக்கு நரகம் தானே, ஏன் நாங்கள் இதை அவர்களுக்கு விட்டு கொடுக்க வேண்டும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நிதானமானவர்கள். அல்லாஹு தாலா அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது அவர்களை இமாமத்துக்கு அனுப்பினாங்க. அப்படின்னா அடுத்த ஹலீஃபா என்பதை அறிவிப்பதற்காக வேண்டி. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானாக எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய வஹியா இருக்கும். அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், அலஸ்னா அலல் ஹக் வஹும் அலல் பாத்தில், நாங்கள் ஹக்கில் தான் இருக்கிறோம், அவங்க பாத்தில தான் இருக்கிறாங்க, எதற்காக வேண்டி பொறுமையாக போகணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்களுக்கு உம்ராவுக்கு வாங்கன்னு தான் கூப்பிட்டேன்னு தவிர உம்ரா செய்ய வாங்கன்னு சொல்லி கூப்பிடல. எனவே அடுத்த தடவை நாங்கள் உம்ரா வருவதாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியோடு தான் வருவோம் என்று அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பின்னால் ஒரு விஷயத்தை நினச்சி கவலைப்படுவாங்க. என்ன தெரியுமா? நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஆவேசத்தில் அப்படி பேசிட்டேன் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அதை நினைத்து கவலைப்பட்டிருக்கிறார்கள்.
எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, இப்பொழுது சஹாபாக்கள் கவலையோடு மதீனாவை திரும்பி வாராங்க. மதீனாவை திரும்பி சஹாபாக்கள் வரும் பொழுது அப்பொழுது அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கின்றான், இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹன் முபீனா, உங்களுக்கு மகத்தான வெற்றியை நாங்கள் தந்து விட்டோம் என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்குறான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் மகத்தான வெற்றியை தந்ததாக ஆயத்தை இறக்குறான். அன்பானவர்களே, அல்லாஹ் நேரடியார்களே, இதற்கு பின்னால் இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பின்னால் தான் இஸ்லாம் வளருவதை விட 10 மடங்கு அதிகமாக வளர்ந்தது. காரணம் என்னென்றா, அவர்கள் நிபந்தனையில் ஒரு நிபந்தனை போட்டாங்க, 10 வருடம் யுத்தம் இல்லை என்று. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு வருடத்துக்குள்ளால் இவர்களுடைய யுத்தம் புரியவே நேரம் சரி, தாவாவுடைய உழைப்பு, எத்தனையோ மன்னர்களுக்கு அனுப்ப வேண்டிய கடிதங்கள் எல்லாம் அப்படியே நிற்கிது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் தாவாவுடைய உழைப்பை வேகமாக செய்ய முடியல. ஆனா எப்பொழுது 10 வருடம் யுத்தம் இல்லை என்று சொல்லப்பட்டதோ அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு தைரியம் வந்தது. இப்பொழுது யுத்தத்துடைய விடயம் பார்க்க தேவையில்லை, இப்ப இஸ்லாத்தை பரப்புவதற்கு தாவாவுடைய பிரச்சாரம் செய்வதற்கு தான் முயற்சி செய்ய வேண்டும் என்று எல்லா மன்னர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் அனுப்பினார்கள். எந்த அளவுக்கு சொல்லப்படுது என்றால், அரபு உலகத்தை தாண்டி சீனாவுக்கும் பஹ்ரைனுக்கும் ரோமுக்கும் பாரிஸுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசர்களுக்கு கடிதம் அனுப்புறாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாம் வளர்ந்ததை விட இந்த ஹுதைபியா, சுல்ஹ் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கைக்கு பின்னால் தான் மீண்டும் அதிகமாக வளர ஆரம்பித்தது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, இப்பொழுது அல்லாஹு தஆலா அவர்கள் போட்ட அந்த நிபந்தனை அவர்களே அல்லாஹு தஆலா அதை அழிக்க வைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகின்றார். என்ன நடக்குதுன்னா, அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபுல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தேடி மதீனாவுக்கு வராங்க. இந்த உடன்படிக்கைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மதீனாவுக்கு வராதீங்க யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அங்க நடக்கிற அநியாயத்தை தாங்க முடியல, எனவே தான் வாரோம். அவர்களை தேடி 2 காஃபிர்களும் வந்தாங்க. சொன்னாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்புங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வராதீங்க, உடன்படிக்கை போட்டிருக்குது, அது நிறைவேற்றப்படணும், அதற்கு அநியாயம் செய்ய முடியாது, எனவே மீண்டும் திரும்பி போங்க என்று 2 சஹாபாக்களும் திரும்பி போறாங்க, காஃபிரோட போறாங்க. அந்த காஃபிரோட போற நேரத்துல ஒரு இடத்துல நின்று ஈச்சப்பழம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க அபுல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த நேரத்தில் அந்த காஃபிர் கிட்ட பார்த்து கேட்டாங்க, இந்த வாள் ரொம்ப அழகா இருக்குது, எங்க வாங்கினீங்க? அவர் சொன்னார், நான் சீனாலேருந்து இந்த வாளை வாங்கினேன், இதால எவ்வளவு பேரை நான் கொலை செய்திருக்கிறேன் தெரியுமா என்று கேட்கும் பொழுது அபுல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கொஞ்சம் தாங்களே, அதை நான் பார்த்து தார் என்று சொல்லி அதை அப்படி கையில எடுத்து பார்ப்பதை போன்று முள்ள எடுத்து அந்த வாளாலே அந்த 2 பேரையும் அபுல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே கொலை செய்தார்கள். கொலை செய்துவிட்டு மீண்டும் மதீனாவுக்கு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், மதீனாவில் இருக்கதான் எனக்கு ஆசையாக இருக்குது, ஆனா மதீனாவுக்கு வந்தா நீங்க மீண்டும் என்ன திருப்பி அனுப்பிடுவீங்க, எனவே நீங்க செய்யறதும் நியாயம்தான், ஆனா அல்லாஹ் எனக்கு இப்ப ஒரு வழியை காட்டிட்டான் என்று மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடல் பிரதேசத்துல அபுல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே அப்படியே போய் ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப மக்கால இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே, விலகீனமான முஸ்லீம்கள், அவங்க விலகிட்டாங்க. இப்ப மதீனாக்கு போனா எப்படி திருப்பி அனுப்புவாங்க? நாங்க போய் அபுல் பஷீர் எங்களுக்காக வேண்டிய ஒரு இடத்தை தயாரிச்சிருக்கிறாரு மதீனாவுடைய கடலுக்கு பக்கத்துல, அங்க போய் நாங்க ஒதுங்குவோம் என்று முடிவெடுத்து அங்க போய் ஒதுங்குறாங்க. இப்ப அவர்களுக்கு பொருளாதாரம் தேவை. யாருக்கு? இந்த அபுல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில அங்க ஒரு குழு அப்படியே அங்க தேங்கி இருக்கிறாங்க. இப்ப அவர்களுக்கு பொருளாதாரம் தேவை. என்ன செய்தாங்கன்னா, மக்கத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள் வியாபாரத்துக்கு வரும் பொழுது அவர்களை இடையில நிப்பாட்டி அவர்கள் அப்படியே அவர்களுடைய அந்த பொருட்கள் எல்லாம் எடுக்கிறாங்க. இப்ப அபூ சுஃபியானும் மக்காவுடைய வியாபாரிகளும் பேசிக்கொள்றாங்க, இப்படியே நாளுக்கு நாள் போனண்டா எங்களுக்கு மதீனா பக்கம் வியாபாரம் செய்ய போவேலாம் போகும் போல விளங்குது அபுல் பஷீர் செய்யற வேலையால. எனவே ரசூலுல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, இங்க பாருங்க, நாங்க தான் போட்டோம் சட்டம், என்னது, உங்கள்ல இருந்து யாராவது வந்தா நாங்க எடுப்போம், ஆனா எங்கள்ல இருந்து யாராவது வந்தா நீங்க எடுக்க கூடாதுன்னு நாங்க தான் போட்டோம், ஆனா நாங்க இப்ப அந்த சட்டத்தை வாபஸ் வாங்குறோம். ஏன்னா பிரச்சனை தாங்கலா, ஏன்னா வியாபாரிகளுக்கு நிம்மதியா அப்ப போவேலாம் இருக்குது. எனவே அபுல் பஷீருக்கு சொல்லுங்க மதீனாவுக்கு வந்து சேர்ந்து கூட சொல்லி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அபுல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க, வாங்க மதீனாவுக்கு. அவர் சொன்னாரு, ரசூலுல்லாஹ்க்கு என்ற ஸலவாத்தை சலாம் எத்தி வைங்க, ஆனா என் உடம்பு இப்ப ரொம்ப புண்ணாக இருக்குது, எனக்கு மதீனாவுக்கு வர அளவுக்கு உடம்புல சக்தி இல்லைன்றாரு. அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே, அந்த இடத்திலே அபுல் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ்வர்களே,
அவர்கள் போட்ட அந்த நிபந்தனைகளை அவர்களே மீறினாங்க. எனவே அங்கே ஒரு சட்டம் அப்படி இல்லாமல் ஆக்கப்படுகின்றது. இப்பொழுது என்னென்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்ட சட்டத்தில் ஒன்றுதான், முஸ்லிம்களோட 10 வருடத்துக்கு யுத்தம் புரியக்கூடாது, சட்டத்தில் உண்டு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு செய்தி வருது, மக்கால இருக்கக்கூடிய முஸ்லிம்களை தாக்குகின்றார்கள், அநியாயம் செய்கின்றார்கள், அவர்களோடு யுத்தம் புரிகின்றார்கள் என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வருகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுதுதான் 10,000 சஹாபாக்களோடு ஆக்ரோஷமான நிலையில மக்காவுக்கு யுத்தம் புரிந்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று முடிவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமா மக்காவுக்கு வராங்க. சொன்னாங்க, வாளை எடுக்க வேண்டாம், எடுக்க வேண்டிய நிலை வந்தால் எடுப்போம். அப்பொழுது மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க, வெற்றியை அப்படியே ஒப்படைத்து விட்டார்கள். மக்கத்து காஃபிர்கள் பயந்து விட்டார்கள், வெற்றியை ஒப்படைத்து விட்டார்கள். எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள் என்று வரலாறு சொல்லுது என்றால், தான் இப்பொழுது ஒரு ராஜாவாக நான் வெற்றி கொண்டேன் என்று மமதையோடையோ பெருமையோடையோ வரவில்லை, மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணிந்தவர்களாக, குனிந்தவர்களாக, அஹ்லாக்கோடு அதபை காட்டியவர்களாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஃபத்ஹ் மக்காவுடைய வெற்றியை சுமப்பதற்காக இது வராங்க. அந்த நேரத்தில் தான் சஹாபாக்கள் எதிர்பார்த்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்பொழுது மக்காவுடைய வெற்றி கிடைக்கின்றது, காபாவுடைய சாவி எங்களுக்கு தான் என்றெல்லாம் சஹாபாக்கள் ஆசைப்பட்டார்கள், எங்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையிலே அந்த காபாவுடைய சாவி கொடுக்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 2 ரக்காத்து தொழாம, நான் ஆரம்பத்தில் வந்தனே, 2 ரக்காத் தொழ அனுமதி கொடுக்காம விரட்டினவர் தான் உஸ்மான் இப்னு தல்ஹா. கேட்டார், அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா இங்கே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால் அவர் கொண்டு வரப்பட்டார். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் இப்னு தல்ஹாவுக்கு, காலிதத்தன் கியாமத் வரைக்கும் இந்த சாவி உலகையில தான் இருக்கணும். உடனே அவர் அஷ்ஹது அன்னக முஹம்மது ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் பல சஹாபாக்கள் இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கையில் ஒப்படைச்ச காரணம் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள் என்னென்றால், அவருடைய பரம்பரை கியாமத்து வரைக்கும் தொடருமா, தொடரக்கூடிய பரம்பரை ஈமானுள்ள பரம்பரையா இருக்குமா. அது மாத்திரமல்ல, அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய உன்னதமானவர்களாக இருப்பார்களாம். அதனால் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாவி அவருடைய கையில் ஒப்படைச்சார். எனவே இன்னும் வரைக்கும் அவர்களுடைய கையில் தான் சாவி, அவர்களுடைய குடும்பத்தில் பரம்பரையுடைய கையில் தான் காபாவுடைய சாவி இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வினர்களே, இந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையின் ஊடாகவும் ஹிஜ்ரத்தின் ஊடாகவும் அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட மிக பொக்கிஷமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் எங்கள் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தினாலே தந்திருக்கிறார். எனவே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுதான், அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நேசிக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை எங்களோட வாழ்க்கை ஆக்கணும், அவருடைய கவலை எங்களோட கவலை ஆக்கணும், அவர்களை நாங்கள் உயிருக்கு உயிராக நேசிக்க வேண்டும், உயிரை விட வேறாக நேசிக்க வேண்டும். அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர மாட்டார்கள். அல்லாஹ் அவர்களை உயர்த்திட்டான். வரஃபஅனா லக திக்ரக், நாங்கள் உங்களை உயர்த்தி தான் வைத்திருக்கிறோம். ஸலவாத் சொல்லுவதனால் அல்லாஹ் எங்களை தான் உயர்த்த போறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொல்வதனால் அவர்கள் உயர மாட்டார்கள், சொல்லக்கூடிய நாங்கள் தான் உயர்வோம், உயர்வான பாதையில் செல்வோம். அல்லாஹ் எங்களுடைய பாவத்தை மன்னிப்பான், எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவான். எங்களுடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று நாங்கள் உலகத்திலே யாரையும் காண முடியாது, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தலைவர். ஏனென்றால் நான் இதற்கு முன்னால் சொன்னதுண்டு, கடைசி தருவாயிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயநலம் பேணக்கூடிய இடத்திலே அவர்கள் எங்களை பற்றி சிந்தித்தவர்கள். மகளார் வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உலகத்தை என்னை நேசித்தீர்கள், ஏன் சக்கராத்தில் உங்களுடைய முகத்தை திருப்புகின்றீர்கள்? மகளே, நான் உங்களுடைய முகத்தை பார்த்து மரணித்தால் உங்களுடைய கவலையோடு மரணிப்பேன். நான் விரும்புகின்றேன், எனக்கு தரப்பட்ட எனது உம்மத்துடைய கவலையோடு, உம்மத்துடைய மஹப்பத்தோடு நான் விரும்புகின்றேன், மரணிக்க விரும்புகின்றேன். எனவே தான் உங்களுடைய மகத்து பார்க்க நான் விரும்பல்ல. அன்பானவர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மலக்குல் மௌத் வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுடைய சந்திப்பை விரும்புகின்றான், நீங்கள் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றீர்களா? ஆம், நான் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகின்றேன். ஆனால் அல்லாஹ் கிட்ட போய் கேளுங்க, என் மௌத்துக்கு பின்னால் என் உம்மத்துடைய நிலை என்ன? மீண்டும் பதிலோடு வருகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய உம்மத்து சுவனம் நுழைய முன்னால வேற எந்த உம்மத்தும் நுழையாது, அல்லாஹ் அதை ஹராமாக்கி இருக்கிறான்.
சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாப கல்பி வஸால ஹம்மி வகம்மி, என் உள்ள இப்பதான் ராஹத்தா இருக்குது, என் கவலை எல்லாம் போகிருச்சு, இப்ப என்னோட ரூஹை கலட்டுங்க என்று சொல்லும் பொழுது பெரு விரல்ல இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரூஹை கலட்டும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முட்டம் கலக்கிட்ட வரும் பொழுது அந்த வேதனை தாங்க முடியாமல் அழுகின்றார்கள். ஜிப்ராயில், இந்த சக்கராத் இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு பாரமா, இவ்வளவு வேதனையா? இது இவ்வளவு வேதனையாக இருக்க வேண்டும் தான் என் உம்மத்துக்கு இதை இன்னும் நான் சொல்லியிருப்பனே. சொன்னார்கள், யா அல்லாஹ், என் உம்மத்து இந்த வேதனை தாங்க மாட்டார்கள், முழு உம்மத்துடைய வேதனை எனக்கு தந்திரு யா அல்லாஹ் என்று கேட்ட தலைவரை தான் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தலைவராக தந்திருக்கிறான். இதை நான் சொல்லி முடித்துக் கொள்கின்றேன். எனவே இப்படிப்பட்ட முஹப்பத்தை நேசத்தை வைத்துதான் அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. இந்த முஹப்பத்தை உம்மத்தின் மீது வைத்த அன்பை பாசத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நானும் என் மலக்குமார்கள் கியாமத் வரைக்கும் நபிகளார் மீது ஸலவாத் சொல்லுகின்றோம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறதோ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபிகளார் மீது ஸலவாத் சொல்லுகின்றார்கள். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஸலவாத் சொல்வதனால் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகள் நீக்கிறான். ஒரே விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கின்றேன். எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் ஹமீதியா என்ற ஒரு பாடசாலை இருக்கிறது. கொழும்பு பெரிய பள்ளி வாசலில் ஹமீத் மண்டபம் என்றும் ஒரு மண்டபம் இருக்கிறது. அது உஸ்மானிய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய மன்னன் ஹமீத் அவர்களுடைய ஞாபகார்த்தமாக அமைக்கப்பட்டது. எனவே அவர்கள் ஆட்சிப்பிடத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் வந்து சொல்றாரு, ஒரு சாதாரண மனிதன் சொல்றாரு, மன்னன் ஹமீத் எனக்கு கடனாளி ஆகிட்டாரு, மன்னன் ஹமீத் எனக்கு கடனாளி ஆகிட்டாரு. வேலையாக்கள் சொன்னாங்க, எங்கட மன்னன் உனக்கு கடனா, அதை நம்ப முடியாது, எனவே நீ இங்க பொய் சொல்லாம போகிடு. அவர் அங்க சத்தம் போட்டு குழப்பம் காட்டுறாரு. அந்த நேரத்தில் மன்னன் மேலிருந்து பார்க்கிறார், ஏதோ பிரச்சனையாக இருக்குது, என்ன பிரச்சனை, அவர் வர சொல்லுங்க என்று கூப்பிடப்படுது. அவர் வந்தார், கேட்டார், என்ன பிரச்சனை? இல்லை மன்னா, நீங்கள் எனக்கு கடனாளி ஆகிட்டீங்க. எப்படி கடன்? நான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் பரக்கத்தா நியமத்தா தௌலத்தோடு வாழ்ந்தேன், இப்பொழுது கடனாளியாக இருக்கிறேன். அதற்கு தீர்வு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து தான் என்பதை நான் எனது உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதிகமாக ஸலவாத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன். நேற்றிரவு அருமை நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் எனது கனவில் தோன்றினார்கள். தோன்றி சொன்னார்கள், மன்னன் ஹமீத் அவர் எனக்கு கடனாளி ஆகிட்டாரு, எனவே உங்களோட கடனை போய் அவரை வச்சு நீங்க அடைச்சிக்கோங்கன்றாரு. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஸலவாத்து சொல்லுவீர்களாம், நேற்றைய தினம் ஸலவாத்தை சொல்வதை விட்டுட்டீர்கள். எனவே உங்களுடைய ஸலவாத்தை ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்திருக்கிறாங்க. அவர் சொன்னார், மன்னன் அவருடைய செக்ரட்டரி கிட்ட, நான் ஒவ்வொரு நாளும் யாருக்குமே தெரியாம இஹ்லாஸான முறையில் 300 ஸலவாத் ஓதாம இரவுல தூங்கவே மாட்டேன். ஆனால் நேற்றைய தினம் எனக்கு களைப்பின் காரணமாக ஸலவாத்து சொல்ல முடியல. எனவே என் ரசூலுல்லாஹ் என் ஸலவாத்தை எதிர்பார்த்திருக்கிறாங்க. எனவே அந்த மனிதனுக்கு அதை அறிவிச்சு அனுப்பியிருக்கிறாங்க. அதற்காக வேண்டி பணமல்ல, ஆட்சியை கொடுங்கள் என்று சொன்னாலும் ஆட்சியை கூட நான் கொடுப்பேன் என்றார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான அமல் தான் ஸலவாத்துடைய அமலாக இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் நேசிக்க வேண்டும். அவர்கள் பிறந்த உன்னதமான மாதத்தில் இருக்கின்றோம். இந்த மாதத்திலே எங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டிலே தேசிய விடுமுறை நாளாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாளை எங்களுக்கு அமைத்து தரப்பட்டிருக்கின்றது. யார் இதற்காக குரல் கொடுத்தார்? சர் டிபி ஜாயா அவர்கள் பாராளுமன்றத்திலே இந்த தினம் முஸ்லிம்களுக்கு விடுமுறை நாளாக அது பிரகடனப்படுத்தப்பட வேண்டும் என்று அன்று அவர்கள் குரல் கொடுத்தார்கள். அதனுடைய பரக்கத்தினால் இன்று அந்த நாள் தேசிய அது ஒரு ஓய்வு நாளாக அந்த நாள் எமது நாட்டிலே கணக்கெடுக்கப்படுகிறது, கண்ணியப்படுத்தப்படுகின்றது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி அவர்கள் கொடுத்த இந்த குரலின் காரணமாக அல்லாஹும் அவருடைய தூதர் எப்படி அவர்களை கண்ணியப்படுத்தினார்கள் என்றால், அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி சென்றார்கள். ஹஜ்ஜிலே அமலை முடித்துவிட்டு அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமியான மதீனாவுடைய மண்ணுக்கு போகின்றார்கள். அங்கே வச்சு சர் டிபி ஜாயா அவர்களுக்கு மௌத்து வருகின்றது. ஜன்னத்தில் வக்கீலை அடக்கம் செய்யப்பட்டார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்களுக்காக வேண்டி குரல் கொடுத்தவர்கள், நேசித்தவர்கள், அவர்கள் அந்த பூமிக்கு போகும் பொழுது அந்த பூமி அவர்களை திருப்பி அனுப்பாது என்பதை இந்த உதாரணங்களூடாக எங்களால் காண முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் அவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஹப்பத்தை எடுக்கக்கூடிய பாக்கியத்தையும், அவர்கள் வாழ்ந்த வழியிலே வாழக்கூடிய பாக்கியத்தையும், அவர்களுடைய கவலை எங்களுடைய கவலையாக அவர்கள் மீது உண்மையான முஹப்பத் வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாகும்.
யா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, தப்பு தவறுகளை மன்னிப்பாயா, எங்களுடைய குற்றங்குறிகளை மன்னித்து மறைப்பாயா. நாங்கள் செய்யக்கூடிய பாவத்தினால எங்களால் தாங்க முடியாத சோதனைகளை தந்திடாதே அல்லாஹ், தாங்க முடியாத நோய்களை தந்திடாதே அல்லாஹ், தாங்க முடியாத பிரச்சனைகளை தந்திடாதே அல்லாஹ், தாங்க முடியாத கடன்களை தந்திடாதே அல்லாஹ். நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணங்கள் எல்லாம் நோய்க்கே கழிவதை விட்டு என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்களுடைய பெருமதியான நேர காலங்கள் ஹாஸ்பிட்டல் வழியாக அலைவதை விட்டும் பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், உலகத்திலே மருந்து மாத்திரைகள் நம்பி வாழ்வதை விட்டு என்னை பாதுகாத்திரியா அல்லாஹ். எம் அனைவர்கள் இந்த உலகத்திலே ஆஃபியத்தோடு வாழ வைப்பாயாக, ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பாயாக, பரக்கத்தோடு வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ், அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்லும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அவர்கள் நேசிக்கும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அதற்கெல்லாம் பகரமாக நாளை மறுமையுடைய நாளிலே உயிருள்ள மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்களினால் ஹவுலுல் கௌசர் நீர் தடாகத்தில் நீரருந்தும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். நாளை மறுமையில் அவர்களை காணும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அவர்களோடு ஒன்றாக ஒன்று இருக்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அவர்களை கண்ணால் காணாமல் ஏற்றுக்கொண்டோம் யா அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையை நாம் உள்ளத்தால் நேசிக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களை நாம் ஏற்றிருக்கிறோம் யா அல்லாஹ். எனவே அந்த சஹாபாக்கள் வஹி இறங்குவதை கண்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், உனது உதவியை நேரடியாக கண்டார்கள் யா அல்லாஹ். எனவே நாங்கள் அதையுமே காணாமல் ஏற்றுக்கொண்டோம் யா அல்லாஹ். எங்களுடைய ஈமானை நீ யா அல்லாஹ் வீணாக்கிடாதே யா அல்லாஹ். எனவே அப்படிப்பட்ட எங்களுடைய ஈமானை வீணாக்கிடாதே யா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட என்னை காணாமல் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று துஆ செய்தார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக எங்களை கபூல் செய்ய அல்லாஹ். இந்த உலகத்திலே ரஹ்மத்தோடு பரக்கத்தோடு வாழ்ந்து மௌத் வரைக்கும் ஆஃபியத்தோடு திரகாத்திரத்தோடு வாழ்ந்து மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று மதீனாவுடைய மண்ணிலே ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலே அவருடைய ரவுதாவுக்கு முன்னாலே சலாம் சொன்ன நிலையிலே எங்களுக்கு மௌத்தை தந்திரியா அல்லாஹ். ஜன்னத்துல் பகீரில் அடக்கம் செய்யும் பாக்கியத்தை தந்திரியா அல்லாஹ். அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவுடைய மண்ணிலே ஷஹீதாகுவதை துஆ கேட்டார்கள் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட பாக்கியத்தை ரப்பே ரஹ்மான் யா அல்லாஹ், அந்த சாதாரண மௌத்துடைய பாக்கியத்தாவது அந்த பூமியில எங்களுக்கு தந்தை கண்ணியப்படுத்தியா அல்லாஹ். நல்ல மௌத்தை தந்திரியா அல்லாஹ், நல்ல ஆஃபியத்தை தந்திரியா அல்லாஹ், நல்ல சக்கராத்தை தந்திரியா அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்களை பார்த்து பரிதாபப்படக்கூடிய நிலையில் எங்களுடைய கடைசி நிலைமை ஆக்கிடாதே யா அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்களை பார்த்து சீ என்று சொல்லக்கூடிய நோய்களை தந்து எங்களை கடைசி நிலையிலே சோதித்திடாதே அல்லாஹ். அடுத்தவர்கள் எங்களை ரப்பே ரஹ்மான் பாரமாக நினைக்கக்கூடிய நோய்களை எங்களுக்கு தந்திடாதே அல்லாஹ். யாருக்கும் பாரம் இல்லாமல், யாருக்கும் கஷ்டம் இல்லாமல் உன்னதமான கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வார்த்தையோடு நமக்கு மௌத்தை தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே யா அல்லாஹ், இரக்கமுள்ளவனே, அருளாளனே, அன்பாளனே யா அல்லாஹ். எக்ஸலண்டான நிலையில் எங்களுக்கு மௌத்தை தந்திடாதே அல்லாஹ். நடு ரோட்டில் மௌத்தை தந்திடாதே அல்லாஹ். நீரில் மூழ்கின மௌத்தை தந்திடாதே அல்லாஹ். நெருப்பில் எரிந்த நிலையில் மௌத்தை தந்திடாதே அல்லாஹ். இயற்கை அனர்த்தங்களால் மௌத்தை தந்திராதே யா அல்லாஹ். பரக்கத்தான நிஹ்மத்தான தௌலத்தான மௌத்தை தந்திரியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், யாரெல்லாம் இந்த சபைக்கு கவலையோடு வந்தார்களோ அத்தனை பேருடைய கவலை நீக்கிறியா அல்லாஹ். யாரெல்லாம் கடனாளிகளாக வந்தாரோ, நோயோடு வந்தார்களோ, பிரச்சனையோடு வந்தார்களோ, சொல்ல முடியாத கவலைகளை சுமந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினாலே ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் ரப்பே ரஹ்மானே அபிவிருத்தியை கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்தை இழந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடியா அல்லாஹ். யார் யாரும் தொழில் வாய்ப்புகளை கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகளை கொடுப்பாயாக. ரப்பே ரஹ்மான், யாரெல்லாம் ரப்பே ரஹ்மான் சொந்த வீடு வாசல்கள் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு சொந்த வீடு வாசல்களை கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், அனைவருடைய துஆக்களையும் எம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நீயே கபூல் செய்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா துஆஅனா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد نبي الأمي وعلى آله وبارك وسلم عليه. آمين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين.